ஆப்போசிட்டில் வர்றது நிறுத்த மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் கார் போனால் தான் நமக்கு என்டர்டெய்னிங்காக இருக்குது. தூரத்தில் வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கட் பண்ணு இல்லை, நேராக போயிட்டான். நல்லா போல்ட்டுருக்கு. நீ ஓட்டுறதே சரியில்லையே, எதுக்கும் நான் கேப் விட்டே போகிறேன். போ. வண்டியில் முன்னே இருந்து அந்த ஃப்ளோ இருந்த மாதிரி இல்லை. லைட்டாக கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக ஃபீல் ஆகிற மாதிரியே இருக்குது. அவ்வளோ வளைஞ்சி போகணுன்னு அவசியம் இல்லை. மிஸ் ஆகுதேன்னு பார்த்தேன். ஹெல்மெட் லாக் பண்ணாமல் போயிட்டுருக்கேன். ஓகே, டன். ஓகே, சிட்டிக்குள்ளே அந்த 3000 RPMல ஓட்டி மறந்தே போச்சு இந்த வண்டி இப்படி போகும். இந்த மாதிரி ஓப்பன் ரோடில் போனால் தான் அந்த ஃபீலே வருது. TN 510007. வரும்போது அந்த சைடு பார்ப்போம். இங்கனக்குள்ளே எதுனோ பண்ணிக்கிட்டு அலைகிறாங்க. நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், பேசுகிற ரெக்கார்டு அவ்வளோனா இருக்குது. பைத்தியம் மாதிரி இருக்கும் அந்த வீடியோ.
ஆட்டோக்கா வழி விடாமல் போகிறீங்களே ஆட்டோக்கார். நீங்களே ரைட்டில் வரீங்கன்னா அப்போ லெஃப்டில் என்ன இருக்கு? எதுவும் இந்த மாதிரி இல்லை. அப்புறம் ஏன்டா அவ்வளோ சீக்கிரம் இந்த ரைட்டுக்கு? அட பாவி. பைபாஸை தாண்டிட்டோம் நம்ம. ஆக்சுவலாக பைபாஸ் ஏறலை. அப்படி தான் நடு ரோட்டில் போகணும், சாகணும், செத்தா கவர்மெண்ட்டு பழி போட வேண்டியது. ஒழுங்காக ரோடை மெயின்டைன் பண்ணலன்னு போய்த்தே ஆரணுங்க. யாரும் குறுக்க வந்துடாதீங்க, டைமிங் வேறு இல்லை. ஓகே, அந்த டைமிங் இருந்துச்சு, திரும்பி இருக்கணும். ஓகே, ஒன் 50லேருந்து 140 ஆகி போச்சு. திரும்ப 150 ஆயிடுச்சு. நான் ஹைவே ஏறி பார்த்துக்கிறேன். கிளிட்டர் வண்டியோட சவுண்ட் அதிகம் வருதா, விண்டு நாய்ஸ் வருதா, இல்லை நான் பேசுகிறது ஒழுங்காக கேட்குதா, எல்லாத்தையும் வீட்டில் போய் தான் பார்க்கணும். நார்மல் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கேன். மைக் டெஸ்ட் 1 2 3. ஒழுங்காக வரலன்னா நெக்ஸ்ட் இதில் எடிட் பண்ணிக்கலாம். க்ளவுஸ் வேறு போடாமல் வந்துட்டேன், கை வலிக்கும். யூஸ்வலாக நைட் டைம் பண்ணுற ரைடு இது. வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இன்றைக்கி. பேசாமல் நைட்டே வந்துருக்கலாமோ. ஷெல்லு வேறு வருதா இங்கே? இல்லை போகுதா? என்ன கருமானே தெரியல. ஆனால் ஷெல்லு இங்கே பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே. இருந்திருக்க வாய்ப்பில்லை. கோல்டன் லெட்டர் நம்பர் பிளேட், யாரையும் மதிக்கிறதில்லை. பஞ்சாபி தாபா. ரொம்ப மாதம் ஆயிடுச்சோ வந்து புதுசாக கடைங்க கண்ணுக்கு தட்டுறதுக்கு. ஹார்ன் அடித்தா பறந்தா போக முடியும். வெயிட் பண்ணப்பா. Nice looking car, nice color, but smaller dicky, otherwise good car. ஒன்றும் சொல்லலை, நீ போ அப்படி. நான் 3 Dexo சொன்னேன். ஆட்டோக்கா நைட் டைம் வர்றதுக்கும் காலையில் வர்றதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. நிறையா விஷயம் இப்போ தான் கண்ணுக்கே தென்படுது இங்கே இப்படிலாம் இருக்குதுன்னு. நைட் வரும்போது மோஸ்ட்லி இருட்டாகவே இருக்கும், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சைடில். ஓகே,
இடத்துலலாம் போனால் வைப்ரேஷனே தெரியாதே கண்ணாடியிலன்னு ஒருத்தன் சொல்லுவான் சர்வீஸ் சென்டரில் என்கிட்ட. அவன்கிட்ட இந்த வீடியோ எடுத்துன்னு போய் காட்டணும். ஆமாம், ஹைவேயில் கொண்டு போய் எடுத்துக்கிறேன். இப்போ நான் டைவர்ட் ஆக விரும்பல. பச்சை கலர் தான், ஆனாலும் குறுக்க வருவாங்க. வருவியா மாட்டியா போயிரு. அநேகமாக வீடியோவில் வெயில் தான் வரும்னு நினைக்கிறேன். மூஞ்சுக்கு நேராக வெயில் அடிக்குது. எதனோ ஒரு கிளாஸை சொன்னாங்களே, அதை வாங்கி மாட்டணும் கேமரா லென்ஸுக்கு. இருக்கிற பட்ஜெட்டுக்கு இப்போ அது ஒன்று தான் கேடான்னு விட்டாச்சு. எங்கடா ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுற? அனல் 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 அனல், லாரியிலேருந்து வர்ற அனல். அனல் அனல் அனல். எப்படி நிறுத்துறான் பார் பைத்தியக்கார கம்மநாட்டி. இப்படியெல்லாம் நிறுத்தினா ஆக்சிடெண்ட் ஆகாமல் என்னடா ஆகும்? ஆல்மோஸ்ட் 2 months ஆச்சு பைக்கு இப்படி லாங்காக எடுத்து. ஏய் காரா, ஏன்டா வளைஞ்சு வளைஞ்சு போகிற நேராக ரோட்டில், யாரும் இல்லாத ரோட்டில்? ஓகே, நம்மளோட அவுட்டர் ரிங் ரோடு கிட்ட வந்தாச்சு. இங்கே நமக்குள்ள மூத்தர சந்து மாதிரி ஒன்று இருக்கும், வச்சிருப்பானுங்க இருக்கிறதுலே கேவலமாக. இப்பொழுது அதை தேடி போக வேண்டும். எங்கே இருக்கு? ராத்திரி வந்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் போல். எப்போவுமே ராத்திரி போயிட்டு திடீர்னு காலையில் வந்தால் தெரிய மாட்டேங்குது. என்ன புதுசாக ரோடெல்லாம் போட்டிருக்கானுங்க, ரோடு நல்லா மாற்றிட்டானுங்களோ? வாய்ப்பு இல்லையே. இருக்கு பிரிட்ஜு கடியிலே இருக்கு அந்த மூத்தர சந்து. பார்க்க அப்படி தெரியல, இப்போ ஒரு டேர்னிங் வரும், அப்படி பார்த்தா தெரியும். இதுதான் அந்த மூத்தர சந்து. எப்படி என்ன சாக்கடை வந்து கலக்குதோ? தாத்தா தனியாக இங்கே என்ன பண்ணுகிறாரு இந்த வயசில்? வழி தொலைஞ்சு போயிட்டாரா? வெயில் வெயில் எதிர்பார்க்கலை இவ்வளோ வெயில் இருக்கும்னு எதிர்பார்க்கலை. ரொம்ப நாள் வண்டி எடுக்கலன்னு ஒரு ஆர்வத்தில் எடுத்தது சுட்டரிக்குது. நைட்டில் வந்தால் லைட்லாம் போட்டு ஜம்முன்னு இருந்திருக்கும். ஆர்வம் வேற என்ன? டிங் 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 டிங். வண்டியை கொஞ்சம் ப்ரீத் பண்ண விடுவோமா?
180 காட்டுற, என்ன ஒரு அதிசயம்? அப்படிலாம் பண்ண மாட்டியே நீ. மைக் டெஸ்ட். இப்போ நான் பேசுகிறது கேட்குதா? 120 போகிறோம். ஸ்பீடோ எரரோட சேர்த்தா அது ஒரு 110க்கும் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் காற்றோட சத்தம், சைலன்சரோட சத்தம், நான் பேசுகிற சத்தம் எப்படி கேட்குதுன்னு பார்ப்போம். சைலன்சர் சத்தம் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, எதனாலன்னு தெரியல. எப்படி திடீர்னு 200 ஆனேன்னு எனக்கும் தெரியல, உனக்கும் அது தெரியாது. திடீர்னு 130ன்னு காட்டுவேன், இல்லை 120ன்னு காட்டுவேன். உன்னை நம்பவும் முடியாது. பரவாயில்ல, நாட் பேட். விண்டு இல்லைன்னா 120லேயே க்ரூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். வந்துட்டேன். அப்படியே கம்மியாயிருவே கொஞ்சம் கொஞ்சமாக போக போக. எப்பவும் சிவகாமி இன்சாவை நம்ம போட்டு அப்படியே கேட்டுக்கிட்டு ஒரு 80-90லேயே இந்த ரோட்டில் நைட்டு க்ரூஸ் பண்ணுறது. லைட்டு ஃபுல்லாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். வண்டி ஓட்ட வந்து தூக்கம் வருது. சாரி. அப்படியே அது ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு சிவகாமி இன்சாவை அவங்க கேட்டுக்கிட்டே ஓட்டுறதுக்கு. அங்கே நடக்கிற சண்டை, அங்கே அவங்க என்ன யுக்தி ஆழ்ந்தாங்க, அவங்க எப்படியெல்லாம் போர் தொடுத்தாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டே ஜாலியாக ஜம்முன்னு போகிறது. டைம் போகிறதே தெரியாது. கருமம் இன்றைக்கி தெரியுது அப்பட்டமாக. ரொம்ப நேரம் ஓட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்குள்ளே வெறுமனே சத்தத்தை கேட்டுக்கிட்டே போகிறதால அப்படி இருக்கு போல். அனல் வேறு அடிக்குது பயங்கரமாக. சைட் இவ்வளோ ஃப்ரீயாக இப்போ தான் பார்க்குறேன். மேபி சண்டேன்றதால போல், இல்லாட்டியும் அவ்வளோவா இருக்காது. ஆனால் லைட்டாக மூவிங் டிராஃபிக் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆடங்க என்னடா பேரிகேடு! ஓ மை காட்! போட மாட்டாங்களோ நேரா? ஆப்போசிட்டில் மட்டும் வண்டி வருது. சிட்னி வெயில், ஸோ வெரி பேட் டே. என்ன ஏரியா அது? பஸ் ஸ்டாப் இருக்குது.
வீராபுரம். ஏன் முக்கிற 5வது கியரில் போறியா? கம்மி பண்ணுறேன். இது ரிட்டர்ன் வரும்போது வருதுன்னா அப்போ கொஞ்சம் தூரத்துக்கு தான் பிளாக் பண்ணியிருப்பாங்க. போய் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் தூரம். நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. இந்த பாட்டை போட்டால் என் கூட இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. அப்படி என்ன தான் குறைன்னு தெரியல அந்த பாட்டுக்கு. அனல் அனல் அனல். லாரி சைலன்சர்லேருந்து வர்ற சூடான காற்று அனல். அனல் அடிக்குதே, அனல் அடிக்குதே, அனல் அடிக்குதே. காரக்காரன் நல்லவன் வழி விட்டுட்டான். ஏதோ வேலை நடக்குது பிரிட்ஜு மேலே, என்னன்னு தான் தெரியலை. ஏன் அவ்வளோ ஒட்டி போய்கிட்டு இடம் தருவோம் அப்போ போவோம். எப்போ தான்டா மேலே ஏற விடுவீங்க? நைட்டு வந்தாலும் இதே தான் கடும் பேச்சிருப்பாங்க போல். ஆஃப்ரோடிங்லாம் பண்ணிக்கிட்டு போகிறேன். எங்கடா ரோடு இருக்குது நீ வர்றதுக்கு? நீ பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்க. ஓ இப்படி ஒரு சந்து போதா? டோஸ்டி டோஸ்டி டோஸ்டி. ஒரு டோலே வரல போல. மேலே ஏற விடுங்கடா, மேலே ஏற விடுங்கடா. அதுக்குள்ளே ரோடு ஏதோ மாதிரி ஆயிடுச்சு. சொரிஞ்சு வச்சுருக்கானுங்க, போடுவாங்க போல். முக்காத முக்காத. டிஸ்கா டிஸ்கா. ஹே கோ. யாரா நீ? யாருமே இல்லாத ரோட்டுக்கு ஹார்ன் அடிச்சுட்டு போகிற. வழி தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான், அது மட்டும் தெரியுது. நானும் அந்த வேலையை பண்ணியிருக்கேன். நின்று இந்த லெஃப்ட்டு போகுமா நம்ம ஏரியாவுக்கு, போகாதா அப்படின்லாம் நிறையா நின்று பார்த்து, சன்செட் இப்படி இருக்குது அப்போ சன்ரைஸ் அப்படி தான் இருக்கும், நம்ம ஏரியாவுக்கு அப்படி போகலான்ட்டு போய் எவ்வளவோ ரோட்டை சுற்றி கடைசியில் தப்பாக தான் போய் முடிஞ்சு ரிவர்ஸ் வந்து அப்படியே போயிருக்கேன். அதே தான் தம்பியும் பண்ணுறாப்புல. அனல் அனல் அனல். சை போனால் நைட்டு தான் மனுஷன் போவானா அந்த வெயிலுக்குள்ளே. நீ ஏன்டா குறுக்க வர? எனக்கு இருக்கிற இடத்தையும் ஏன்டா அடைக்கிறீங்க? ஓ ஆட்டோ ஓட்டுற மாதிரி சந்து பூந்து போயிடுற மாதிரியே போனியேடா பாவி. சரி போ, நான் நேரில் வரேன். போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமா, இடம் இருக்கு போகலாம். இங்கெல்லாம் இவ்வளோ இடம் இருக்குது. சண்டே காலையில் வந்தோமா, கிரவுண்டை க்ளீன் பண்ணோமா, இங்கே விளையாடணுமான்னு இல்லாமல்
ஆளுக்கு நெட்டு கட்டி விளையாடிட்டு இருக்காங்க மொட்டை மாடிக்கு உள்ளார. ஏற விட மாட்டீங்களாடா கடைசி வரைக்கும்? ரைட்ரா, ஏற விட்டீங்களா? பரவாயில்ல, கொஞ்சம் அவசரப்பட்டு டைலாக் விட்டோம் போல். ட்ரக்குக்காரா, ட்ரக்குக்காரா, ஏண்டா அவ்வளோ இடம் இருக்கேடா, இப்படி ஒட்டி வந்து தான் திரும்பி இருக்கணுமா நீ? ஒரு டோலும் தாண்டலை. தாண்டலைன்னு தான் நினைக்கிறேன். அனல் அனல் அனல், அப்படியே கொஞ்சம் நிழல் நிழல் நிழல். எங்கே திரும்ப நீதானா? இவ்வளோ தூரம் மற்ற வண்டியிலேருந்து வருதுன்னு பார்த்தா என் வண்டியிலேருந்தே தான் வந்துக்கிட்டு இருக்கு. மங்கன் மங்க், வயல் வயல் வயல். சத்தம் கேட்குதா? மாடல்ஸ். சரி, நீங்கள் எப்போண்டா முன்னாடி போனீங்க? பின்னாடி தாண்டா வந்துக்கிட்டு இருந்தீங்க. விட்டோம். டோம் டோம் டோம், ஃபஸ்ட்டு டோலு. சூரியன் அதிகமாக ஷூட்டிங் காரணமாக இன்னைக்கு ரைடு ஒரு டோலோடு நிறுத்தப்படுகிறது. என்னைக்காவது நைட்டில் மற்ற 2 டோலுக்கு போகலாம், முடியல அடிக்கிற வெயிலுக்கு. என் பாடி வேறு டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கு. இன்னொரு நாள் சந்திப்போம், சிவகாமியின் சபதத்தோடு. ஏண்டா ஒரு பைக்கில் எப்பட்றா 3 பேர் போகிறீங்க? அந்த சைஸுக்கு எப்பட்றா அந்த வண்டி தாங்குது? முதல்ல எவனாச்சும் ஹெல்மெட் போட்டு போகிறானா? அவர் வீட்டில் எதுவும் கேட்க மாட்டேங்க போல்ருக்கு. போறியே ஹெல்மெட் போட்டு போ, வண்டியில் பார்த்து போ, பத்திரமா போ. அப்படியே அமுச்சு வச்சிட வேண்டியது. ஏய், நீ என்னடா பண்ணுற? ஏதாவது ஒரு வழிக்கா போடா. வாட்டர் வாஷ், பிஆர் வாட்டர் வாஷ். ஆளே இல்லாத கடைக்கு டீ காத்துற மாதிரி தான். ரோடே இல்லாத இடத்துல என்னடா போட்டு வச்சுருக்கீங்க? இதெல்லாம் இவ்வளோ வயல் இருக்குன்றதே இப்போ தான் தெரியுது. வயல் இருக்கிறது, ஆடு மாடுகள் மேய்க்கிறது, கஜலக்ஷ்மி மஹால் இருக்கிறது, நடுவில் பேரிகேடு இருக்கிறது, பார்த்தால் சொருவி கொள்ளலாம். ரெட் ஆப்பிள், ரெட் ஆப்பிள், ரெட் ஆப்பிள்.
செகண்டாவது போட்டு வந்துருக்கணுமோ? என்ன ஒர்க் ஆகுமா? எப்போவுமே ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான், முடியவே முடியாது. அநேகமாக காற்றடிக்கிற சத்தம் தான் அதிகமாக கேட்கும்னு நினைக்கிறேன். காற்று அவ்வளோ இருக்குது. சத்தம் அது ஆகுமோ? எங்கேருந்தோ வருது. நம்பர் பிளேட்டு. அட பிக்காளி, என்னடா குரு 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 குருன்னு சத்தம் வருதேன்னு பார்த்தா நம்பர் பிளேட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. தெரில, இந்த சைடு வரும்போது காற்று ஓவராக இருக்கு. கேமரா இருக்கா? ரெக்கார்ட் ஆகுதா? ஆன மாதிரி தெரில. ஆகுதா? வெளிச்சத்தில் ரெட் லைட் தெரியல. யார் அது? 700 ரைட் சைடே போயிருக்கலாம். ஏன் லெஃப்ட் சைடு போய் ஏன் மேலெல்லாம் மண்ணை வாரி அடிக்கிறான்னு தெரியல. அந்த லாரிக்காகவா இவ்வளோ இடம் இருக்கே? ஹீரோஸ் ஹாஸ்டல் கரெக்டாக தான் படிக்கிறேன்னா? HEROES ஹீரோஸ்ன்னு சொல்லலாம், சொல்லுவோம். ஹீரோஸ் ஹாஸ்டல். சூப்பர் ஹீரோஸ் தான் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணிட்டு போவாங்க போல், இந்தியா பக்கம் வந்தால். நானும் உட்கார அண்ணா பண்ணிக்கிட்டு இருக்க அடிக்கிற வெயில்ல. ஆக்சலரேஷனை விட்டால் அநியாயத்துக்கு டீசல் ரேட் ஆகுது. ஏன்னோ இவி வண்டி மாதிரி. அதுக்கு ஏதாவது பண்ணணும். பார்ப்போமா? 100 போயிட்டோமா? ஓடோவில் விட்டதும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டீசல் ரேட் ஆகுது பாருங்கள். அட கொடுமையே. அது ஒரு வகையில் நல்லது தான். ஹைவேல போகும்போது பிரேக்கோடு சேர்த்தா இன்னும் கொஞ்சம். யாரா நீங்கள் தூங்கிக்கிட்டே ஓட்டுற மாதிரி ஓட்டுறீங்க? எவனாச்சும் ஹெல்மெட் போடுறானா பாரு. இவங்க வீட்டிலலாம் எந்த தைரியத்தில் தான் அனுப்புகிறாங்கன்னு முதல்ல புரியல. இவனும் ஹெல்மெட் போடல. வச்சிருந்து போடலையா இல்லை வச்சிருக்கிற மாதிரியும் தெரில, ஆனால் போடல. இவங்க ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அவரும் நம்மள மாதிரி ஜாலி ரைட் போகிறாரு. என்ன நம்ம தனியாக போகிறோம். தனியாக போனால் தான் நமக்கு பிடிக்கும். அது சீக்ரெட்.
100க்கே இப்படி தள்ளுது. விண்ட்ஷீல்டு இருந்தால் பெட்டராக இருக்குமா? இருக்காது. எமர்ஜென்சி பூத் ஒரு குட்டை இருக்கு. நிறையா மரம் இருக்கு. பரவாயில்ல, சுற்றி இடம் நல்லா தான் இருக்கு. ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு. பூவாரியோ ஏதாவது பேர் இருக்கா? இல்லை எதனா இருக்கா? இல்லை. வெல்கம். கார் ஏன் இவ்வளோ வேகமாக போகுது? பாவம், பழைய கார் ஃபுல் லோடில் போகுது, அதுக்கு மேலே போகாது. தூரத்தில் ஒரு தண்ணி தெரியுது. அநேகமாக அதான் உழலா வெட்டேரியா. வெட்டேரி அங்கனக்குள்ளே வரும், இங்கனக்குள்ளே வராத. சரி, ஏதோ ஒன்று கிட்டக்க போய் பார்த்தா கூகுள் மாதா இல்லை யாருன்னான்னு காட்டுறதுக்கு. அப்புறமா தேடி போட்டுக்கிறேன். தண்ணி தானே? இல்லை என் கண்ணுக்கு வலித்ததா? தண்ணி தான். ஆமாம், இன்னைக்கு ரொம்ப தூரம் நம்ம போகல, பாதியிலேயே வந்துட்டேன். அதனால் நம்ம இறங்க வேண்டிய இடமும் கிட்டக்க தான் இருக்கும். ரெட்டேரி தான். கேவலமான ஒரு நாட்டம். கேமரா எல்லா இடத்துலையும் இருக்கு. கேமரா. காரு தான் நிற்கிது. எது கிடைக்குதுன்னு எனக்கும் தெரியாது. நம்ம இப்படி போகணுமா? இல்லை, இப்படி தான் போகணும். இல்லை, நம்ம பிரிட்ஜு மேலே ஏறி இறங்கணும். அநேகமாக இந்த பிரிட்ஜாக தான் இருக்கும். லோ ஃபியூவல் காட்டிட்டியா? போட்டுடலாம். சர்வீஸ் சென்டரில் ஒழுங்காகவே கழுவல. அந்த வாட்டர் ஸ்பாட்ஸ்லாம் அப்படியே தெரியுது. கவலைப்படாத, நான் உன்னை சீக்கிரம் குளிப்பாட்டுறேன். அந்த புகை அங்கேயே தான் இருக்குது. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். எங்காவது வருது தெரியல, ஆனால் வருது. எதையோ கொளுத்தி விட்ருக்கானுங்க. பின்னாடி ஒரு கார் அதிவேகமாக இல்லை, ஓரளவுக்கு வேகமாக வருது. செயின் சத்தம் கேட்குது. நான் தான் லூப் பண்ணாலும் செயின் சத்தம் கேட்குறது கேட்டுக்கிட்டு தான் இருக்குது.
பெஸ்ட்டோ காஃபே ஹாட் அண்ட் கோல்டு கோயில் குளம் ஏதோ இருக்குது. எஸ், திஸ் இஸ் ஆர் பிரிட்ஜ். அதே உருண்டை லாரிங்க நிற்கிது மேலே. இதுக்கு இப்படி போகணுமா இல்லை மேலே ஏறி தான் இறங்கணும்? ஓகே, இறங்கும் இடம் வந்து விட்டது. இண்டிகேட்டரை போடவும். எங்கேருந்து பாதியில் வந்து நிற்கிது. ஏறும்போது ஒரு மூத்திர சந்து பார்த்த மாதிரி, இறங்கும்போது இன்னொரு மூத்திர சந்து வழியாக தான் இறங்கும். டிச்சுக்க நமக்கா சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஆனால் டிஸ்கா நேசிப்பாயா. கிரேட்டாக்காரா என்னடா பண்ணுற நடு ரோட்டில் அவ்வளோ ஸ்லோ பண்ணி? ஏதாவது மிஸ் பண்ணிட்டானா? பார்த்து விட்டோம். இங்கே ஒரு சிக்னல் வருமே. வீட்டுக்கிட்ட போகிறோன்னு வெயில் கூட கம்மியாக தெரியுது. ஆமாம், ஏன்னா அது பின்னாடி இருந்து படுது, முன்னாடி இல்லை. என்னடா பண்ணுறீங்க எல்லாரும் நடு ரோட்டில்?
ரெண்டு மாதம் லீவுக்கு அப்புறம் ஒரு நல்ல லாங் டிரைவ் போகலான்னு பார்த்தா, போப்பா போப்பா போ. தப்பான டைமில் பிளான் பண்ணிட்டேன். இல்லாட்டி இன்னும் ஒரு 2 ஹவர் ஜாலியாக சுற்றிட்டு வந்துருக்கலாம். ஸ்கூட்டர்னால் ஆக்டிவாக இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல. ப்ளூ சோக்கா, எவனுமே சிக்னலை மதிக்கிறது இல்லை. ஏன்னா சிக்னலை மதிக்கலைன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது இல்லை. ஆமாம், எங்கே இங்கே தானே ஏதோ ஷெல்லை காலி பண்ணிட்டு இருந்தானுங்க. இங்கே இல்லையா? ஜூஸ் குடிக்கணுமே, டைம் ஆயிடுச்சு. சூசு 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 நான் வீட்டுக்கு போய் குடிச்சிக்கிறேன். எப்படி இருக்கும்னு தெரியல, எங்கேயும் நான் ட்ரை பண்ணதும் இல்லை. அவ்வளோ அவசரமாக செல்டோஸ்காரா ஏன் போகிற? அங்கே போய் ஆட்டோ பின்னாடி பிரேக் தானே போட போகிற. நீ பொறுமையாகவே போயிருக்கலாமே. சொன்னேன்ல. அவசரம். ஸ்கூட்டர்னா ஆக்டிவா, 2வது ஆக்டிவா. உங்களுக்கு தான் எக்கச்சக்கமாக விற்கிது. நீங்கள் ஆடு கொடுக்கணுன்னு அவசியமே இல்லையே, அப்புறம் எதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? எப்படி அடிச்சு திருப்பணும் பாருங்க. பிளைண்ட் ஸ்பாட்டில் இருக்கோமோ. ஐம்பத்தி 3, 51, 50 வெயிலில் நிற்க வேண்டும். டும் 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 பின்னாடியே கால். ஆட்டோ கார், என்னோட நிழலை நீங்கள் எடுத்துட்டீங்க, பரவாயில்ல.
வெயில் அடிக்குது. இந்த லோவர் ரெண்டு கிரண்ட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துருக்கும். செகண்ட் கியர்லலாம் ஓட்ட முடியல இதை. ஏய், எங்களுக்கு சிக்னல் போட்டிருக்குடா, நீங்கள் எங்கடா நேராக வரீங்க? அப்படி தான்டா வருவேன், போங்கடா. இவன் அங்கே தெரிஞ்சிருக்க மாட்டானே, அப்போ அது புழல்லாம். நீ இங்கே எனக்குள்ள குட்டியாக இருக்க, நீ அவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. டேய் டேய் டேய், காருடா, பார்த்து போடா. நீ பாட்டுக்கு அப்படியே சைடில் போகிற. இந்த மிரரை பார்க்குறது, சைடில் பார்க்குறது, அந்த கருமெல்லாம் பண்ணுறதில்ல, அப்படியே போயிட வேண்டியது. ஃபோனை வேறு நோண்டிக்கிட்டு என்னத்தான் வண்டி ஓட்டுறானுங்களோ. இந்தா பாரு, மண்டையில் ஹெல்மெட்டை காணும். இவனெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. வரும்போது அந்த சைடு பார்க்கலான்னு நினச்சோமோ, மறந்துட்டாங்க. சூஸு இல்லை வேணாம். பெட்ரோலு 97 இருக்காது, ஆனால் எவனோ ஒருத்தன் பின்னாடி வரானே, அதானே. இருடா, நான் போயிடுறேன். என் கண் பார்த்து நீ இன்னும் கொஞ்சம் வெளியே திரும்பி அப்படி இரு. ஓகே. மெடிக்கல் சென்டர். ஓகே, இங்கேயும் 95 கிடையாது. நம்ம எப்பவும் போகிற இடத்துக்கு போக வேண்டியதுதான். ஆனால் அது இன்றைக்கி முடியாது. வீட்டுக்கு போய் அமைதியாக வச்சிட வேண்டியதுதான். Okay, fine. Blanket. மூடித்திரை. ஹெல்மெட்டே கிடையாது. டேய் ஆட்டோக்காரா, பைத்தியக்காரா ஆட்டோக்காரா, டேய் நடு ரோட்டில் வச்சு நிறுத்தினான் டூவாக்கு.
எப்பட்றா ஹெல்மெட் இல்லாமல் தைரியமாக சுற்றுறீங்க? அட்லீஸ்ட் வச்சிருந்து போடலனா கூட பரவாயில்ல, சரி ஓரளவுக்கு போலீஸ் பயம் இருக்குன்னு சொல்லலாம். ஹெல்மெட்டே எடுக்காமல் சுற்றிட்டு இருக்கிறீங்க. என்னாச்சோ போய் தொலைங்க. நாட்டில் பாப்புலேஷன் கம்மியானா சார் தான். இவ்வளோ இடம் இருக்கு தம்பி, நீங்கள் ஹார்ன் அடிக்காமலே போகலாம். ரெண்டு பேர் அண்ணா அழகாக ஹெல்மெட் போட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன தான் கேடு மொத்தவங்களுக்கு? ஆப்போசிட்டில் வருதே ஒரு பைத்தியம். என்ன தான் இங்கே கேமரா வச்சாலும் ஆப்போசிட்டில் இது ஒர்க் ஆகுதா, அது வேறு விஷயம். பரவாயில்ல, முக்கால்வாசி முடிச்சிட்டாங்க. எங்கடா அவ்வளோ வேகமாக போகிற கார் எடுத்துக்கிட்டு? யாருக்குடா லைட் அடிக்கிறேன்? நான் மட்டும் தான்டா வரேன், ஓரமாக தான்டா வரேன். Pico, 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 pico. சுத்த ஆரம்பிச்சிட்டியா நீ? ஆமாம், பாவம் அடிக்கிற வெயிலுக்கு நீ என்ன பண்ணுவ?